ஜனநாயகன் வழக்கில் தீர்ப்பை நீதிபதிகள் வாசித்து வருகிறார்கள். இன்று இந்த சென்சார் போர்டின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் தீர்ப்பும் வழங்கப்பட இருக்கக்கூடிய வேளையில் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? நடிகரும் காவிக்க தலைவருமான ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். இந்த சூழலில்தான் இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினால் என்ன நடக்கும்? ஒரு நீதிபதி ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு செல்லும், உடனடியாக சென்சார் வழங்க தணிக்கை வாரியம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடலாம். மற்றொரு நீதிபதி தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கலாம். இவ்வாறு நடந்தால் ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனையில் மேலும் இழுபறியாகும். இதையடுத்து 3 நீதிபதிகளோட அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும். இந்த சூழலில் தான் தீர்ப்பு தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த அமர்வில் 3 ஒருவர் ஒரே தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் அதனை அமல்படுத்த நடவடிக்கை எடுப்பார். இதற்கிடையில் ஜனநாயகன் வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பினை வாய்ப்புகள் இல்லை என்று சட்ட வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எனவே இருவரும் ஒரே தீர்ப்பை வழங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் சென்சார் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்படுமா, தணிக்கை வாரியத்தின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு வழிவகுக்கும் வகையில உத்தரவிடப்படுமா என்று போன்ற கேள்விகள் எழுந்து வருகிறது. இதற்கிடையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்படும் என்று வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக திட்டமிடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் வைரலாகி வந்தன. எப்படி பார்த்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பை பொறுத்துதான் படத்தின் தயாரிப்புக்கு ரிலீஸ் தேதியை முடிவு செய்யும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் ஜனநாயக பட வழக்கில் தலைமை நீதிபதி MMC பக்ஸ்வா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்க இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு தற்பொழுது வாசித்து வரப்படுவதாக கூறப்படுகிறது. தீர்ப்பு நகலும் நீதிமன்ற அறைக்கு வந்துவிட்டது. இந்த சூழலில் ஏற்கனவே தணிக்கை வாரியத்தின் உத்தரவின்படி 27 திருத்தங்கள் செய்யப்பட்டு விட்டன. மீண்டும் ஒரு முறை படத்தை பார்த்து ஒப்புதல் அளித்தால் போதும் என்றும் கூறப்படுகிறது. விஜய் ரசிகர்கள், தாவேக்கவினர் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுமா இல்லையா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இன்றைய தினம் விடை கிடைத்துவிடும். இந்த சூழலில் தான் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படம் கேவிஎன் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இந்த திரைப்படத்துக்கு தணிக்கை சான்று விண்ணப்பிக்கப்பட்டது. படத்தை பார்த்து தணிக்கை வாரிய குழுவினர் மதம் மற்றும் பாதுகாப்பு படை தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றதால் இந்த படத்தை மறு ஆய்வு குழு பரிசீலிக்க பரிந்துரை செய்தனர். இதை எதிர்த்து கேவிஎன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி PT ஆஷா இவ்வாறு மறு ஆய்வு குழு பரிசீலனைக்கு பரிந்துரைக்கு செல்லாது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் உடனே வழங்க வேண்டும் என்று தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீடு செய்து தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை பெற்றது. பின்னர் இந்த மேல்முறையீடு வழக்கு தலைமை நீதிபதி MMC பக்ஸ்வா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் கொண்ட முதல் பெஞ்ச் விசாரித்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தனர். 20ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக இருக்கிறது. தலைமை நீதிபதிகள் வாசித்து வருகிறார்கள். அதாவது தீர்ப்பினுடைய நகல்களும் வந்திருக்கிறது. மற்ற வழக்குகள் தற்போது முறையீடு முடிந்த பிறகு தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது நீதிபதி உத்தரவை ரத்து செய்திருக்கிறார். தலைமை நீதிபதி வாசிக்கிறார். தனி நீதிபதி உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் நடிப்பில் உருவாகி வெளியிட்டுள்ள சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கும் ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. 2 நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்குவார்களா இல்லையா என்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தான் தனி நீதிபதியினுடைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு மனுவும் ஏற்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தனி நீதிபதி உத்தரவு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வாசித்து வருகிறார்கள். அதாவது ஜனநாயகன் பட வழக்கினுடைய தலைமை நீதிபதி MMC பக்ஸ்வா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு சற்று நேரத்துல முழுமையான தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள்.